சகோதரர் சொல்றதுல ஒரே ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, எங்களுக்காவது கொள்கை வேறுபாடுகள் தான் இருக்கு. ஆனா பிரதமர் அவர்கள் அஜித் பவாரை பற்றி முதல் நாள் மேடையில் பேசிவிட்டு மறுநாள் அவருக்கு துணை முதலமைச்சராக பதவியேற்பு விழாவையும் செய்தாருங்கிறத நாம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அவர்களிடம் வந்தால் புனிதர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு கோட்பாடாக இருக்கிறது அல்லவா? அதே மாதிரி அல்புகாரி அவர்கள் சொன்னாங்க, ஊடுருவல்காரர்கள் என்று எங்களை சொல்கிறார் பிரதமர் அப்படின்னு. அது இங்க இருந்து ஆரம்பிக்கல, கோல்வாக்கர் ஆரம்பிச்சு அவர் சூர்யா சொல்றாரு, அது இந்திய இஸ்லாமியர்களை சொன்ன வார்த்தை அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இல்ல கோல்வாக்கர் அவருடைய புத்தகத்துல தெளிவா எழுதியிருக்காரு. என்னன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்றால் தங்களுடைய அடையாளங்களை மறந்துவிட்டு இந்துக்களோடு, அவர்கள் இந்துக்கள் என்று அவர்களுக்கான நாடாகத்தான் இதை சொல்கிறார். ஆனால் இந்துக்கள் என்பவர்கள் வைதிகர்கள் அவர்கள் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் என்பவர்கள் நாம் தான், வைதிகர்கள் வந்தேரிகள் புரிஞ்சுக்கணும். ஆனா அதையும் அவர்கள் அந்த வார்த்தையும் களவாடிட்டு இந்துக்களோடு இவர்கள் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், அவர்களுடைய அடையாளங்களை துறக்க வேண்டும் என்கிறார் கோல்வாக்கர். அது மாதிரி 7 விதமான பிரிவினைவாதிகளை சொல்றார். அதுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக இத நீங்க எங்க சொல்வீங்க? அப்புறம் சீக்கியர்கள், பௌத்தர்கள் இவர்களையும் கொண்டு வரார். அப்புறம் மொழிவாதம் பேசுபவர்கள், மொழி பெருமை பேசுபவர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிறாரு. திருக்குறளை இந்த திராவிடர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதனால் தான் அவர்கள் 4 வேதங்களை மறுதலிக்கிறார்கள், அதனால் திருக்குறளை நாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி பாஜக தேர்தல் அறிக்கையில திருக்குறளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமோ, திருவள்ளுவருக்கு அமைக்கப்படக்கூடிய மையங்களையோ அதிலிருந்து அதை உறவாடி கெடுப்பது என்பதில் நமது பிரதமருக்கு மிக அற்புதமான அனுபவம் இருக்கிறது. அவர் உறவாடி நமக்கு எந்த பெயர்களை எல்லாம் சொன்னால் கிளர்ச்சி வரும், பெருமிதம் வரும் என்று தெரிந்து அதை சொல்லி உள்ளே வர பார்க்கிறார்கள். உள்ளே வந்தப்புறம் வீடு முழுக்க களவாடப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தீவிரவாதிகள் கோல்வாக்கர் சொல்ற கடைசியா யார தெரியுமா சொல்றாரு? பெண் உரிமை கேட்பவர்களை தீவிரவாதிகள், கம்யூனிசம் பேசுபவர்களை தீவிரவாதிகள். அது எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க. நம்முடைய பிரதமர் பேசுவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மைனாரிட்டிஸ் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப மைனாரிட்டிஸ்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. மைனாரிட்டிஸ்னா சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இப்படி எல்லாரும் இருக்காங்க. கூடுதலாக பெண்கள் இருக்கிறார்கள். அதை நீங்க மறந்துடுறீங்க. மைனாரிட்டிஸ் என்பவர்களில் பெண்களும் பெரும்பங்கு வகிக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய பிரதமர் பெண்களுக்காகவும் எதையும் செய்யவில்லை, மைனாரிட்டிஸ்காகவும் எதையும் செய்யவில்லை. அவர்கள் மொத்தமாக அவர்களுடைய அடையாளங்களை அழிக்கின்ற வேலையைத்தான் பிரதமர் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியது இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில். உதட்டளவில் அதைத்தான் நம்ம எப்பவுமே சொல்லுமே, வார்த்தை அளவில் அவர்கள் செய்வார்கள். காட்சி அரசியல் அது ஒண்ணுதான். டேபிள் ஜர்னலிசம் பாத்திருக்கீங்கல்ல, டேபிள் பாலிடிக்ஸ் பண்றதுதான் பிரதமரோட வேலையா இருந்தது. அவருக்கு இன்னமும் களத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? சரி, 33% இடஒதுக்கீடு நிச்சயமா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நான் எழுதி வேணா தரேன், இங்க இந்த களத்தில் இருந்து சொல்கிறோம். ஏனென்றால் பெண்களுக்கு வீடு மட்டும்தான், சமையலறை மட்டும்தான் அவர்களுடைய இருப்பிடம் என்று கோல்வாக்கர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 33% கொடுக்கலாம், இந்த தேர்தலே கொடுத்திருக்கலாமே, இந்த தேர்தலே கொடுத்திருக்கலாமே. களம் இருந்தது, காலமும் இருந்தது. உதட்டளவுலன்னா அந்த உதட்டளவுல கூட 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸோ திமுக இருந்தவர்களோ அதை செய்யவில்லை அப்படின்றது முதல் கருத்து. இதுக்கு பதில் என்னன்னா, இதே மாதிரி தான் ஆர்டிகிள் 370 எடுக்கவே முடியாது நீங்க, ராமர் கோயில் கட்டவே முடியாது நீங்க, அதெல்லாம் எப்படி செய்து காட்டுமோ அதே மாதிரி பெண்கள் இடஒதுக்கீடும் நாங்கள் செய்து காட்டுவோம், பொறுத்திருந்து பாருங்க. இல்ல திராவிடத்தில் பெண்கள் எப்படி அரசியலில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள், தலைமை கொடுக்கப்பட்டார்கள் சகோதரருக்கு வேணும்னா நான் ஒரு பாடமே எடுக்கிறேன். எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள், டாப் லீடர்ஷிப்ல திமுகவுல எவ்வளவு பேர் இருக்காங்க, முதல்வரா எவ்வளவு பேர் இருந்தாங்க, துணை முதல்வரா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பெண்களை நீங்க இப்ப கணக்கு சொல்லுங்க. எழுதி இருக்கிறத வச்சுலாம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு திமுகவில் உள்ள பெண்கள்ல மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் கூட கிடையாது, உயர் பொறுப்புல ஒருத்தர் கூட கிடையாது, கேபினட் அமைச்சர்கள் முக்கிய பொறுப்புல யாருமே கீதா ஜீவன் மாவட்ட செயலாளராக தான் இருக்காங்க, சகோதரருக்கு தெரியணும். அதே மாதிரி 11 பெண் மேயர்கள் இருப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மறந்துடக்கூடாது. ஆனா அவர்கள் பக்கத்தில் நிதியமைச்சர் இருக்கிறார், மகளிர் அண்ட் குழந்தைகள் நல அமைச்சராக ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்க. ஆனா இதே ஸ்மிருதி இரானி இந்த இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் துன்புறுத்தப்பட்ட போது, மணிப்பூர் பெண் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்ட போது என்ன சொன்னாங்க? ஆனால் அடையாள அரசியல் செய்வது
செய்வதையெல்லாம் இவங்க அரசியல்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இன்னொன்னு கோல்வார்கர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி புடிச்சுக்கோங்க. Constitution needs to be amended to ensure that elections to panchayats shall be unanimous or that there shall be no election at all. அதைத்தான் கார்கே சொல்லி இருக்கிறார். There shall be no election in future ங்கறதா கோல்வார்கர். ஒரே ஒரு கருத்து மட்டும் வாங்கிட்டு வந்துறேன்.